அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கடகராசி பலன்கள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம். இது அனைத்தும் பொதுவான பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துல்லியமான பலன்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் வீட்டில் உங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கும் ஜாதகரை அணுகி கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நட்சத்திரங்களை பற்றி வரிசையாக பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம். தெளிந்த அறிவும் சுய சிந்தனையும் கொண்டு வெற்றி காணும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் அதிர்ஷ்டமான மாதம். ஞானக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் அதிகரிக்கும். சிலருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். குருவின் பார்வை 5, 7, 9 இடங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும். குழந்தை கிடைக்கும். இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். சிலர் மணமேடையிலும் ஏறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் நிலவிய பிரச்சனைகள் நீங்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வீக அருளும் கிடைக்கும். சொந்த இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வாங்குவீர்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவார்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் மறுபக்கம் நன்மைக்குரிய நிலையே இருக்கிறது. ஆகவே அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் செல்வாக்கு, திறமை வெளிப்படும். இதுவரை இருந்த எதிர்ப்புகள் மறையும். உங்களை அலட்சியம் செய்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். முருகனை வழிபட்டு வாருங்கள். அனைத்தும் வெற்றியாகும். பூசம் நட்சத்திரம். நிதானமாகவும் உறுதியாகவும் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் பூச நட்சத்திரக்காரர்களே இந்த கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்கரமடைவதால் ராகு அங்கேயே சஞ்சரிக்கும். எனவே எடுத்த முயற்சிகளில் தடை, தாமதம், பிரச்சனைகள் சிறிது ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலர் அவமானத்தை சந்திக்க நேரிடும். உடல்நிலையில் பாதிப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும். ஆகவே உங்கள் உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தினமும் முடிந்தவரை காலையிலும் மாலையிலும் 15 நிமிடம் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகும். நேரத்திற்கு உறங்க முடியாமல், சாப்பிட முடியாமல் போகும். ஏனென்றால் அவ்வளவு பணிச்சுமை இருக்கும். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அதே நேரத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் உங்களுக்கு வெற்றியே கொடுப்பார். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கடனாக கேட்ட பணங்கள் வந்து சேரும். யாராவது வங்கியில் கடனுக்காக அப்ளிகேஷன் கொடுத்திருந்தால் அவர்களுக்கு அந்த கடன் பணம் வந்து கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சுபிட்சத்தை வழங்குவார். குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள் குறையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் சேர்ந்து வாழும் நிலை உண்டாகும். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் பேச்சில் நிதானமும், பண விஷயத்தில் கவனமும், குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நன்மை தரும். உழைப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை உருவாகினாலும் குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் அனைத்தையும் சமாளிக்கும் நிலை உண்டாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முறை திருநள்ளாறு சிவனை வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தோடு செல்லுங்கள்.
நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம். புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நன்மையான மாதமாகும். வித்யாகாரகன் புதன் சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும், திறமை அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும், பணியில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் வந்து கிடைக்கும். எப்படி உழைத்தாலும் முன்னேற்றம் இல்லை என சங்கடப்பட்டு இதுவரைக்கும் வந்தீர்கள். இனிமேல் எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தால் அதுவும் வெற்றியாகும். தாய்மாமன் மாமனார் வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், மனஸ்தாபனங்கள் அனைத்தும் குறையும். உடல் பாதிப்புகள், அதாவது இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள், நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இனிமேல் படிப்படியாக குறையும். எதிரிகள் வழியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி கிடைக்கும். பணவரவு வந்து சேரும். ஆனால் யோகக்காரகன் ராகு 8ஆம் இடத்திலும், ஞான மோட்சகாரன் கேது 2ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வேலையில் நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும். செவ்வாயின் சஞ்சாரம் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நான் சொன்னது போல் தினமும் உடற்பயிற்சி செய்து வாருங்கள். குரு மங்கள யோகம் இருப்பதால் நெருக்கடிகள் இல்லாமல் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். புதிய இடம், வீடு கட்டும் முயற்சிகள் நினைத்தது போல் நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முடிந்தவரை நீங்கள் சுப செலவுகளை அதிகமாக செய்யுங்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். விவசாயம் செய்பவர்கள் கவனமாக செயல்பட்டால் விளைச்சலில் நல்ல லாபம் காண முடியும். உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன். சிவனை வாரத்தில் ஒருமுறை வழிபட்டு வாருங்கள். ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீரும், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களது ராசிபலன் பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.